1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. நாங்க அந்த போராட்டம் பண்ணது திமுக எடுத்து கிடையாது. ஏன்னா திமுகவோட கட்சியில ஏதோ ஒரு சிக்கலோ இல்ல திமுகவோட செயல்பாடுகள் குறித்தெல்லாம் நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கல. திமுக ஆளக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசை தான் நாங்க கண்டிச்சு நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இத்தகைய போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம். இதுல இத்தகைய செயலை, அதாவது தமிழ்நாடு என்கின்ற பேரை நீக்கிய இத்தகைய செயலை நியாயப்படுத்துவதற்காக இந்த திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த 200 ரூபாய் ஊபிஸ்ல வச்சு வாடகை வாடகைகளை வச்சு இது திமுக ஆட்சி காலத்துல மட்டும் இல்ல, எடப்பாடி ஆட்சி காலத்துல இதை பண்ணிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க பண்ணிட்டாங்கன்றீங்களா? நீங்க அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க ஏற்கனவே அவங்க பேரை நீக்கிய பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு நீங்க தானே முதல்ல கொண்டு வந்திருக்கணும். அதுதானே சரியாக இருந்திருக்கும். அவங்க பண்ணாங்க, அவங்கள கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றது இது ஒரு எச்சத்தனம் இல்லையா? நான் என்னன்றேன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புதிதாக கொண்டு வந்த ஒரு சில பேருந்துகள்ல குறிப்பா ஒரு 500 பேருந்துகளை அவங்களுடைய ஆட்சி காலத்துல அறிமுகப்படுத்தும் போது, அதாவது அரசு விரைவு பேருந்துகளை அவர்கள் கொண்டு வராங்க. அந்த அரசு விரைவு பேருந்துகள்ல தமிழ்நாடு இல்லாம வெறும் அரசு பேருந்து, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடப்பற்றாக்குறையோ அது ஏதோ அந்த பேருந்தோட இதுவே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தான். அந்த வகையில இருக்கும்போது அந்த இடத்துல தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெறல. ஆனா ஏனைய மிச்சம் இருக்கக்கூடிய பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. நாங்க என்ன கேள்வி கேட்கறோம்னா, புதுசா நீங்க கொண்டு வந்த பேருந்துகள்ல தமிழ்நாடுன்றத இடம்பெறாம நீங்க பிரிண்ட் ஓட்டிங்க அப்படின்றது எங்களுடைய வாதம் இல்ல. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்த பேருந்துகளை மறுபடியும் நீங்க பெயிண்ட் அடிச்சு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அந்த இடத்துல தமிழ்நாட்டை நீக்கிருக்கீங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை தமிழகம் அப்படின்னு குறிப்பிடணும்னு RN ரவி ஆளுநர் பேசும்போது பாத்தீங்களா, RSS புத்தி இது, பார்ப்பனிய புத்தி இது, இவங்களுக்கு தமிழ் நாடுன்றதுதான் இவங்களுக்கு பிரச்சனை, நாடுன்னு இருக்கக்கூடாது, இவங்க தமிழகம் அப்படின்னு அழைக்க சொல்றாங்க அப்படின்னு கொந்தளிச்சவங்க, நம்மிடையில தமிழ் உணர்வு இருக்கிற மாதிரியே காட்டினவங்க இந்த திமுகவுடைய அல்லக்கைங்க. இன்னைக்கு அதே தமிழ்நாடு நீ நீக்கிருக்கிய, இதுக்கு பேர் என்ன? எத்தனை ஆண்டு காலமா நீங்க பார்ப்பனிய பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு RSS பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அவங்க தமிழ் இனத்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க, தமிழ்நாடுன்ற பேருக்கு விரோதமா இருக்கிறாங்க, எத்தனை ஆண்டு காலத்துக்கு பூச்சாண்டி கட்டுவீங்க? இது திட்டமிட்டு அரசு வேணும்னு இந்த வேலையை செஞ்சிருக்கு. எதுக்கு தமிழ்நாடுன்ற பேரு ஆரியர்களுக்கு கண்ணு உறுத்தலாம், அரசுக்கு எப்படி கண்ணு உறுத்தும்? காரணம் என்ன? ஆளக்கூடிய அரசு தமிழக அரசு கிடையாது, இது திராவிட அரசு, தெலுங்கு அரசு. அதனால உங்களுக்கு கண்ணு உறுத்தி அந்த தமிழ்நாடுன்ற பேரை நீக்கி இருக்கிறாங்க. அப்படி இந்த திமுக அரசு, இந்த கையாளாத அரசு திட்டமிட்டு தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக தமிழ்நாடு என்ற பேரை அவங்க நீக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த முட்டா பசங்களாம் அவரு அம்மையார் காலத்திலே பண்ணிட்டாங்க, எடப்பாடி காலத்திலே பண்ணிட்டாங்கன்னு காரணம் சொல்றாங்க. எடப்பாடி காலத்துல பண்ணட்டும், அது வேணான்ட்டு தானே தூக்கி போட்டு, அந்த ஆட்சி வேணான்ட்டு தானே மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணுமா இல்லையா? இதை இந்த கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். கர்நாடக மாநிலத்துக்கு போங்க, அந்த இடத்துல தமிழ்நாடு நீங்க இருக்கக்கூடாது, தமிழ் பேருந்துகள் வரக்கூடாது அப்படின்னு தமிழ் பேருந்துகளை அடிக்கிறதும், தமிழ் வாகனங்கள் ஏதாவது நம்பர் பிளேட் கொண்ட வாகனங்களை வழிமறிச்சு அவங்கள தாக்குறது நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் வன்முறை, பிரிவினைவாதம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இந்த இடத்துல நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாது, இந்த இடத்துல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவதுதான் பிரிவினைவாதம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்தாரையும் வாழ வச்ச தமிழ்நாடு, சரிங்களா? இன்றைக்கு அந்த வடமாநில இளைஞன் தாக்கப்பட்டது காரணம் திமுகவுடைய கையாளாத அந்த அரசு தான். ஏன்னா ஒரு கஞ்சா புழக்கத்தை தடுக்கிறதுக்கு வக்கற்ற இந்த அரசு பழிய தூக்கிட்டு இந்த 200 ரூபாய் ஊபிக்கு மூலமா சீமான் மீது இந்த வன்மத்தை கக்குறாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நாங்க இது நாள் வரைக்கும் எந்த இடத்துலயாவது நாங்க வந்தேரிகள்ன்றது பெரும்பாலும் நாங்க மேடையில குறிப்பிட்டிருக்கோமா? வந்தேரிகள் அப்படின்ற வார்த்தையை முதலில் இந்த தமிழ் மண்ணில் குறிப்பிட்டது யாரு தெரியுமா? அண்ணன் திருமாவளவன். முதல்ல அவர் தான். நீங்க அவங்க கட்சியோட பாடல்ல இது வரும், வாழ்ந்த மண்ணிலேயே வந்தேரி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம், நம்ம அகதியா திருந்துன்னு அவர் கட்சி பாட்டுல வரும். அப்ப வாழ்ந்த மண்ணுல வந்தேரி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம்னா அந்த வந்தேரி யாரு? அவர்கிட்ட போய் கேளுங்க, அந்த வந்தேரி யாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன் பிரிவினை தூண்டிங்கன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த வடமாநில இளைஞன் தாக்கப்பட்ட விவகாரத்துல காவல்துறையே டிக்ளேர் பண்ணிருக்கு, இந்த தாக்குதல் வடமாநில இளைஞன் என்பதுக்காக அந்த வன்மம் எல்லாம் கிடையாது, இது முழுக்க ரீல்ஸ் மோகத்தால் எடுக்கப்பட்டது, ரீல்ஸ் எடுக்கும் போது தடுத்துன்றதுனாலதான் அவனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரியான கொடூர தாக்குதல் பண்ணுகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம கூடுதலா என்ன சொல்றோம்னா, அந்த தாக்குதல் நடத்திய அந்த சிறார்கள் ஒருவேளை அந்த கஞ்சா பழக்கம் இல்லாம
அந்த போதை பழக்கம் இல்லாம அவங்க கைக்கு வந்து அந்த போதைப் பொருள் கிடைக்காம இருந்திருந்தா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு நல்லபடியா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ரீல்ஸ் மோகத்துல முதல்ல சிக்கிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இது மாதிரியான தாக்குதலை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் அரசு, நாட் ஓன்லி இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே உட்பட நாங்க சொல்றோம், இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு போதை, இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி, திரை கவர்ச்சிக்கு அடிமையாக்கி, படிப்பிலிருந்து வெளியேற்றி, கல்வியிலிருந்து வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேற்றி, இன்னைக்கு உழைப்பிலிருந்து வெளியேற்றதான் வந்து தமிழ் ஆளுங்க வந்தா வேலை செய்ய மாட்டாங்க, இந்திக்காரங்க வந்தாதான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி எல்லா இடங்களையும் அவங்க வந்து நீங்க நிறைஞ்சிட்டாங்க. உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டேன். இன்னைக்கு கல்வி நிலையங்களிலிருந்து எங்களை வெளியேற்றி கஞ்சா பழக்கத்தை போட்டு ரீல்ஸ் மோகத்துல இருக்கக்கூடிய இளம் தள்ளிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்புல இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்திய அவலம்தான் இது. இதோட விளைவுதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதனாலதான் எல்லாத்துக்கும் கூச்சல் எடுக்கக்கூடிய இந்த 200 ஊபிஸுங்க இதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கல? ஏன்னா நடைபெற்றது திமுகவோட ஆட்சியில, அந்த ஆட்சிகளோட அவலத்துலதான் இந்த கேவலமான சம்பவம் நடைபெற்றது. இதுல வந்து சீமான் மீது வன்மத்தை காக்கணும், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும் உங்களுக்கு. இதே வடமாநில இளைஞன் தாக்கப்பட்டான், அதுக்கு சீமான் காரணம். இதே போதைப் பொருள்ல போதை போட்டுட்டு சும்மா ரோட்ல சுத்தி இருந்தவங்களை வெட்டி கொள்றது, இதே போதையால வந்து மலை கொள்றது, சொத்து விவகாரத்துல தகப்பனை கொள்றது, இதே போதையில வந்து கற்பழிப்பு நடத்துறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சீமான் தான் காரணமா? முழுக்க முழுக்க இந்த கையாளதாக அரசு. அதுக்கு காரணம் காட்டுறது சீமான் தூக்கி போறதுக்கு அவங்க வாடகை வச்சு இருக்கிற 200 ஓபிசி இருக்கிறதுனால இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சீமான் தம்பிகள் பாஜகவுக்கு சீமானுக்கு பாஜக சீமானுக்கு பாஜக நாடுகள் இருக்காரு, சீமானும் விஜயும் பாஜக பிள்ளைன்னு வந்து ரொம்ப கடுமையா நேரடியா உண்மை சொல்லணும்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த திமுக வந்து பாஜகவுக்கு வெள்ளக்கூட பிடிச்ச வேந்தர்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து மதிப்புக்குரிய பிரதமர் வந்து தமிழ்நாடு வருகை வந்தாப்ப கொடைய கூட வெள்ளையா வச்சு வந்த அந்த கட்சியில போயிட்டு வாடகை வாய் வச்சு நிக்கிற நம்ம அண்ணன் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு. அவங்க வந்து பாஜகவுக்கு வேலை செய்யறாங்க. அவங்கதான் பாஜகவோட பி டீம், முழு பி டீம் அவங்கதான் இணை தோழர்கள். அவங்கதான் அவங்க வந்து பேசுறது வந்து தவறான இது. திமுகவை பற்றி பேசினா திராவிடர் இருக்கலாம், திமுக இருக்கலாம், பெரியாரை பற்றி திமுக பற்றி பேசினா நாம தான் முதல்ல வருவோம் வந்து சொல்லிருக்காரு. அவர்தான் திமுகவுக்கு அரணா வந்து நாங்க தான் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எதுக்கு வந்தாருன்றத முதல்ல தெளிவா வந்து அண்ணனே திரும்ப வந்து மறுமுறை வந்து யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. அண்ணன் வந்து அரசியலுக்கு ஏன் வந்தாரு? அது இப்ப அவர் செஞ்சுட்டு இருக்காரா? யாரு கூட போய் நின்றுட்டு இருக்காரு? முதல்ல பெரியார் யாரு எனக்கு அதை சொல்லுங்க. பெரியார் முதல்ல யாரு? தமிழகத்துல அவர் செஞ்ச சாதனை ஒண்ணுமே கிடையாது. ஸ்டிக்கர் ஓட்டுனதுதான் அவர் பண்ண வேலை. எல்லாத்துலயும் எதை வேணா எழுதி என் பேரை போட்டு, பக்கத்துல என் பேரை போட்டு, தந்தை பெரியார்னு போட்டு, அங்க மேலநாட்டு அறிஞர்கள் பேசின அந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து இவர் பேரை போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் ஒண்ணு வெளியில வருது. அப்போ விஞ்ஞானம் இல்லாத காலத்துல இவங்க எந்த அளவுக்கு திருடி இருக்கானுங்க, எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு மலமடித்தனம் பண்ணிருக்காங்க. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, அதெல்லாம் எல்லாம் இப்ப உடனே மாட்டிக்கிறாங்க. அது உண்மையுமே சொல்றேன். நம்ம அவர் ஃபர்ஸ்ட் பெரியார் என்ற அந்த இதை வந்து எடுத்துருங்க. ராமசாமி நாயக்கர், அவ்வளவுதான். ராமசாமி முதல்ல பெரியார்னா எங்க தமிழ் மூதாதைகள் தான் பெரியார். செக்கி வித்து செம்மல் அவர் சொல்லுது பெரியார்னு. தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் வித்து ஒரு மாடு இழுக்க தயங்குற செக்கை வித்து இழுத்து கப்பல்லாம் ஓட்டி எவ்வளவு பெரிய ஒரு வெள்ளையருக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ண அவரு பெரியாரு. புரட்சி பாவம் எங்க பாரதியார் வந்து பெரியார் நாங்க சொல்லுவோம். எங்க தமிழ் மறை கொடுத்த திருவள்ளுவர் பெருந்தகையை வந்து சனின்னு சொன்ன இந்த சனிய இவன் வந்து எங்களுக்கு பெரியாரா? இவன் பெரியார சொல்லுங்க. அவரு உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. ஒரு முறை இல்லைங்க, உலகத்துக்கே பொதுமறை. இன்றைய அளவில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீங்க கடந்தாலும் அந்த திருக்குறளை நீங்க எல்லா காலத்துக்கும் பொருந்தது. அப்படி உலக பொதுமறை தந்தை எங்கள் திருவள்ளுவர் பெருந்தகையை வந்து இந்த சனியை வந்து சனியன் சொல்லிடுது, தமிழ சனியன் சொல்லுது. என் தாயை திட்டி இருக்கு. இவன் எப்படி பெரியாரா? இவன் எப்படி எங்களுக்கு பெரியாரா இருப்பான்? இதை வந்து தமிழ் சமூக பிள்ளைகள் தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும், திரும்பி மாறி வரணும். இல்ல அவன் சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்கணும், அவன் நம்ம தாயை வேசின்னு சொல்லியிருக்கான், அதையும் ஏத்துக்க. உன் தமிழை திட்டிருக்கான், அதையும் ஏத்துக்க. உன் அப்பனை திட்டிருக்கான், அதையும் ஏத்துக்க. உடனே கேவலா பேசிருக்கான், அதை ஏத்துதான் நீ போகணும். திருந்துங்க. தமிழ் பிள்ளைகள், அறிவான தமிழ் சமூக பிள்ளைகள் திருந்துங்க. இந்த மது சூரிய எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வாங்க. இந்த திராவிட மாயக்குள்ள சிக்கி சின்னாமண்ணமாயிட்டு தான் இருக்காங்க. இதைதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்பதான் திருமாவளவன் போன்ற ஆட்களுக்கு எழுத வேணும். 10 வயதுக்கு போடு, 20 வயதுக்கு ஒரு ஆள் மேல இருக்குன்னு சொல்ல திருமாவளவன் எதுக்கு இருக்கணும்? அந்த அவன் வந்து வயதுக்கு சுத்திட்டு இருந்தாதான் இவன் பின்னாடி சுத்த முடியும். அப்பதான் கட்சி பேரை சொல்லிட்டு இருக்க முடியும், 4 பேர்கிட்ட காசு வாங்க முடியும், திரும்ப கட்சி செலவு பண்ண முடியும். இதே மாதிரி அவனுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியும். அவன் திரும்பி வேலைக்கு போயிட்டான், என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டா, அண்ணன் மாதிரி வேலைக்கு போயிட்டாக்கா அப்ப கட்சி எப்படி நடத்த முடியும்? அப்ப 200 ரூபாய் எப்படி 200 ரூபாய் காசு கொடுத்து எப்படி ஊட்டிகளை வந்து உருவாக்க முடியும்? இதுதான் நடந்துட்டு இருக்கு. கட்சி தமிழ்நாட்டை சீரழிக்க ஒரு திட்டம் தான் இதெல்லாம், வேற ஒன்றும்.